இதுவும் படிக்கிறீங்களா? பொருள். ஓகே. சரிங்க மாதாஜி. இல்ல ஜெயலட்சுமி மாதாஜி ஸ்லோகமும் படிக்கிறாங்களே. சரி சரி ஓகேங்க மாதாஜி, நான் இப்ப படிக்கிறேன். மாதாஜி ஒரு தடவை படிச்சுட்டோம். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கலாங்க மாதாஜி, நீங்க படிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. கேக்குது, படிங்க படிங்க. உரிய கடமையை பற்றி கருத்து உள்ளது. தர்மத்தின் எனவே தயங்க தேவையில்லை. பொருள் பிரிவுகளில் சிறப்பான நிர்வாகத்திற்காக இருக்கக்கூடிய இரண்டாவது பிரிவினர் சத்திரியர் என்று அழைக்கப்படுகின்றனர். சத் என்றால் அழைக்கப்படுகிறார். சத்திரியர் காடுகளை வேட்டையாடுவதற்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றனர். சத்திரியன் காட்டிற்கு சென்று புலிகளை நேருக்கு நேர் சவால்பட்டு தனது கத்தையை கொண்டு அதனுடன் சண்டையிடுவார். புலி கொல்லப்பட்டவுடன் ஜெய்ப்பூர் அரசு வம்சத்தினர்கள் இப்பழக்கம் இன்னொரு பரிஷ்டிக்கப்படுகிறது. சவால் விட்டு கொலை புரிவதில் சத்திரியர்களுக்கு விசேஷ பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஏனெனில் தர்மத்தில் அடிப்படையிலான சில நேரங்களில் அத்தியாவசியப்படுகிறது. எனவே சர்வதேசத்தில் அழைக்கப்படும் தர்மங்களுக்கு தைரியமாக ஏற்றுக்கொள்வது சத்திரியனுக்கு உரியதன்று. அரசியலை விட்டு என்பது அது தனியாமல் அல்ல, கல்வியால் சங்கம் மகேஷித யுக்தமான பரம் சத்யம் ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம் சபாபுலவன். யாகத்தில் விலங்குகளை பலியிட்டால் அண்ணன் சொர்க்கங்களை அடைவது போல சத்திரியர்கள் தன்னோடு பராமரிக்கும் மரணத்திற்கு சொர்க்கங்களை அடைவதுகிறான். எனவே யாகத்தில் மிருகங்களை அறநீதிப்படி போர்க்களத்தில் கொலை புரிவதும் வன்முறையாக கருதப்படக்கூடாது. அதனை பல்வேறு மேற்கொள்களை அடைகின்றனர். அதுபோல போர்க்களத்தில் உயிரிழந்த சத்திரியரும் இருவிதமான கடமைகள் இருக்கின்றன. கடமைகளை கொள்கைகளின் அடிப்படையில் முக்தி பெறுவதற்காக செயல்படுத்த வேண்டும். முக்தி பெற்ற பின் அவனது கடமை உடல் சேர்ந்த வாழ்வை அடிப்படையாக கொள்ளாமல் உடல் சேர்ந்த வாழ்வில் மனிதர்களுக்கு சத்திரியர்களுக்கு சில குறிப்பிட்ட கடமைகள் உள்ளன. அவை தவிர்க்க முடியாதவை. இஸ்லாம் தர்மம் என்பது கடவுளால் விதிக்கப்படுவதாகும். இது ஒரு கடமைகள் நடந்ததால் தொடங்குகின்றது. எந்த துறையாக இருந்தாலும் உயர்நிலைக்கு வழிபாட்டின்படி தனக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவது ஒருவன் வாழ்வில் உயர்ந்த. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. இந்த ஸ்லோகம் ஒரு விஷயத்த நம்மளுக்கு கத்து கொடுக்குது. இத நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், நான் ஒரு முறை சொல்லியிருப்பேன், இன்னும் இருந்தாலும் சொல்றோம். யாகத்துல நம்ம ஏதாவது ஒரு மிருகங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப வயசான மிருகங்களை சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மிருகங்களுக்கு அடுத்த கட்டமா
இப்போ வந்து முன்னேற்றம் அடைகிறோம் இல்லையா, அந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, ஆக்சுவலா அந்த டார்வின்ஸ் தியரி, எவல்யூஷன் தியரின்னு எல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப நம்மளோட கர்மா, அதுக்கு தகுந்த மாதிரி கர்ம செயல்கள் பல ஜென்மங்களா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த செயல்களுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுக்கு அடுத்த உடல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே சமயத்துல இறக்கும் போது எம் வாபி ஸ்மரன் பாவம், இறக்கும் போது எந்த மாதிரி எண்ணத்துல இறக்குறாங்களோ, வாழும் போது என்னென்ன ஆசைகள் இன்னும் மிச்சம் வச்சிருக்காங்களோ, ஆசைகளை அடையாம சில விஷயங்களை இன்னும் மிச்சம் வச்சிட்டு இருக்காங்களோ, அதாவது தீராத ஆசைகள்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அடுத்தது அவங்களோட ஓன் ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட சொந்த கர்ம செயல்கள் இருக்கு இல்லையா, அவங்க அந்த செயல்களை செஞ்சதுக்கு உண்டான விளைவுகள் இருக்கலாம், கர்ம பலம் இருக்கலாம், கர்மத்துக்கு விளைவுகளும் இருக்கும் இல்லையா. எதுக்குமே நேர்மறை எதிர்மறைன்னு இருக்கு. நல்ல விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குது பலனா, தீய விஷயங்கள் செய்யும் போது விகர்மான்னு சொல்றோம் இல்லையா, தீய செயல்கள் செய்யும் போது விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடல் வருது. இப்போ மிருகங்களா பிறக்கிறதுக்கு காரணமும் நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம், கரடியா பிறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். பல காரணங்கள் இருக்கு. கிருஷ்ணரே பகவத்கீதையில வந்து அர்ஜுனன் கிட்ட கர்மா வந்து ஒரு ஒரு நெட்வொர்க் மாதிரி, இப்ப சிலந்தி வளையம் கூட பார்த்தா கொஞ்சம் புரியும், ஆனா ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் வந்து கர்மா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்லுவாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து கர்மா வந்து ஒரு சிக்கலான விஷயம்னா, நம்மளுக்கு புரியறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஞானம் வேணும், விஞ்ஞானம் வேணும் இல்லையா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு புரியணும், அந்த விஞ்ஞானத்துக்குள்ள போகணுங்கிறது கூட அவசியம் இல்லை. நம்ம பக்தி பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞானம், வைராகியம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு போனஸா வந்துரும். இப்போ 1000 ரூபா நோட்ல 10 ரூபா அடக்கம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்லுவார் அடிக்கடி. $1000 இருக்கு, $1000 இருக்குன்னா அதுல $10 ஆல்ரெடி அடக்கம். அதுல வந்து தனியா ஒரு $10 எனக்கு வேணுமே அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்ல, அதுக்குள்ளேயே இருக்கு. அது போலதான் நம்ம பக்தின்னு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த ஞானமும் வைராகியம்னா பற்றின்மை, அதுவும் ரெண்டுமே நம்மளுக்கு வந்துருது. சரி, இப்போ இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் பொருளுரையில முக்கியமா என்ன சொல்லியிருக்காருன்னா, அது பலியிடப்படுற அந்த மிருகங்கள், மிருக பலி இருக்கு, நரபலி இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா இங்க மிருக பலியை பத்தி சொல்லியிருக்காங்க. நரபலி அப்படிங்கிறது வந்து காளி தேவிக்கு அந்த மாதிரி படைக்கிறது வழக்கம்தான். ஆனா அத வந்து சாஸ்திரத்துல இந்த இடத்துல நம்ம படிக்கல. சோ அந்த நரபலியே பாத்தீங்கன்னாலும் பரத மகாராஜர் வந்து மானை நினைச்சிட்டு பிறக்கும் போது, அந்த மான் வந்து மானை நினைச்சிட்டு பிறக்கும் போது அந்த மான் இறக்கும், அவரு வளர்த்துட்டு வந்த மான். அப்ப அவரு அதை நினைச்சிட்டு இறக்கும் போது அவரு மானா பிறப்பாரு. அப்ப அந்த மானா பிறக்கும் போது அவரு பக்தி ஞாபகம் இருந்ததுனால, அதுதான் பகவத்கீதையில 2வது அத்தியாயத்திலயும் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்வல்ப அபியஷ்ய தர்மஷ்ய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படும்னா, அதாவது சின்னதா நம்ம பக்தி பண்ணியிருந்தா கூட, முழுசா 100% நம்ம பக்தி பண்ணலனாலும் ஒரு சின்ன அளவுக்கு நம்ம பக்தி பண்ணியிருந்தோம்னா கூட நம்மளால அடுத்த ஜென்மத்துல எங்க விட்டமோ அங்கிருந்து தொடர முடியும். ஆனா பிரபுபாதர் இந்த உதாரணத்தையும் கொடுப்பாரு. இதே நம்ம பௌதீகம் பண்ணியிருக்கோம், பௌதீக விஷயங்கள்ல வந்து சேர்த்தி வச்சிருக்கோம், நிறைய சர்டிபிகேட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம், பணம் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்கோம், இறந்ததுக்கு அப்புறம் அந்த அதே அந்த உடல்ல இருந்த அதே ஆத்மா வந்து வேறு ஒரு உடல்ல போகுதுன்னு வச்சுக்குவோம், அது மனுஷ ரூபத்திலேயே போகுதுன்னு வச்சுக்குவோம், ஒரு மிருகமா இல்லாம ஒரு பூச்சியாவோ மிருகமாவோ மலையாவோ மானாவோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம அது மனுஷனாவே அந்த ஆத்மா அடுத்த உடலுக்குள்ள போகுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த உடல்ல இருந்து அந்த ஆத்மா வகை அந்த மாதிரி அந்த உடல்ல இருக்கிற அந்த ஆத்மா ஃபர்ஸ்ட் இருந்துதான் திருப்பியும் அந்த உடலுக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கணும், சம்பாதிக்கணும், வாழணும் இல்லையா. புதுசாதான் சைக்கிள் ஆரம்பிக்கும் அந்த வாழ்க்கைக்கு. கர்மாவோட விளைவுகள் பலன்கள் சேர்ந்து இதுல வந்திருக்கும். இந்த இன்னாருக்கு பிறக்கிறது, இத்தனை சௌகரியத்துல பிறக்கிறது, இல்ல ஏழ்மையில பிறக்கிறது, இல்ல உடல் வியாதியோட பிறக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கலாம், ஓகேங்களா. ஆனா அந்த ஆத்மா வந்து அந்த உடல்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்கூலுக்கு போகணும்,
வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பணத்தை முதல்ல இருந்து சேர்த்து ஆரம்பிக்கணும். இதே அது புண்ணிய கர்மா சேர்த்தி வச்சிருந்ததுன்னா மேபி அவங்க முன்னோர்களோ இல்ல பெத்தவங்களோ சேர்த்தி வச்ச சொத்தை குழந்தைக்கு கொடுத்துட்டு போலாம். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த குழந்தைதான் ஃபர்ஸ்ட் இருந்து சேர்த்தி ஆகணும். எப்படி பார்த்தாலும் அந்த குழந்தை உழைச்சுதான் ஆகணும் இல்லையா? எவ்வளவோ கோடி கோடியா பணம் இருந்தாலும் வாழ்க்கையில யாராவது சும்மா இருக்காங்களான்னா கிடையாது. யாராவது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, மேலும் மேலும் பணத்தை சேர்த்திட்டு தான் இருக்காங்க. சோ இந்த ஸ்லோகத்துல அந்த மாதிரி ஒரு மிருகப்பலி பண்ணும்போது ஒரு வயசான ஒரு மிருகத்தை உபயோகப்படுத்துறாங்க அந்த யாகத்துக்கு. அந்த மிருகத்துக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். எப்படின்னா அந்த யாகத்துல வந்து நம்ம ஆஃபர் பண்றோம் இல்லையா, அந்த மிருகம் வந்து அடுத்த பிறவியில ஒரு நல்ல இடத்துல வந்து பிறக்கும். ஒரு மிருகமாவே பிறந்தாலும் கூட அதுக்கு வந்து ஒரு பக்தி சமூகத்திலயோ இல்ல ஒரு நல்ல சமுதாயத்துல வந்து பிறக்கிறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோம், பெரிய பெரிய பணக்காரங்க நாயை வந்து ஓனர் மாதிரி வச்சு பாத்துக்குவாங்க, மாஸ்டர் மாதிரி. இவங்கதான் மாஸ்டர், ஆனா நாயை வந்து மாஸ்டர் மாதிரி வச்சு பாத்துக்குவாங்க. இந்த உதாரணமும் பிரபுபாத் சொல்லுவார். அப்ப அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல வந்து பிறக்கலாம். இல்ல மனுஷனா பிறந்தா ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு அந்தஸ்துல வந்து பிறக்கலாம். சோ அதுக்காக அது வந்து அந்த பலியிடப்பட்ட அந்த யாகத்துல பலியிடப்பட்ட அந்த மிருகத்துக்கு ஒரு சன்மானம்னு சொல்லலாம். இப்ப நரபலி அப்படிங்கிறது வந்து இப்போ பரத மகாராஜ் வந்து என்ன மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து மகாராஜா ஒரு கிங்கா பிறப்பாரு, சத்திரியரா இல்லையா? பரத மகாராஜா இருப்பாரு. மான நினைச்சிட்டு இறந்ததுனால மானா அடுத்த ஜென்மத்துல பிறக்கிறாரு. அந்த பக்தி கொஞ்சம் இருந்ததுனால, பக்தி கொஞ்சம் இல்ல, அவர் பாவ பக்திக்கே வந்துட்டார். ரொம்ப டாப் மோஸ்ட் பக்தி வந்து பிரேம பக்தி, அதுக்கு கொஞ்சம் கம்மி வந்து பாவ பக்தி. அது ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. அப்ப அந்த அளவுக்கு பக்தி செஞ்சுட்டு இருந்தவருக்கே அவ்வளவு பெரிய வீழ்ச்சி, ஒரு மானா பிறக்க வேண்டியது. ஆனாலும் அவர் பூர்வ ஜென்மத்துல பண்ண பக்தி மூலியமா, அதனோட பலன் மூலியமா அவருக்கு வந்து பக்திய சொல்லித்தர அந்த மாதிரி பக்தி வேதாந்தங்களை தேடி போகுது அந்த மான். போய் அந்த பகவானோட நாமத்தை கேட்கறது, நாம ரூப குண லீலைகளை கேட்கறதுக்காக அந்த மான் அந்த இடத்துக்கு போகுது. ஹிமாலயாவுக்கு போய் கேட்டு இறந்துருது. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அந்தனரா பிறக்கிற. அப்படி இந்த மான் பரத மகாராஜே ஒரு பிராமணனா பிறக்கிறாரு. அவரு பிறந்து ரொம்ப தெளிவா இருக்காரு, யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல, அளவா வச்சுக்குவாரு, யாருக்கிட்டையும் கசகசன்னு போய் பேச மாட்டாரு. தன்கிட்ட என்ன வருதோ அததான் எடுத்துக்குவாரு. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு என்ன பண்ணும், அந்த பெரிய பாம்பு ஆக்சுவலா அந்த பாம்பு வந்து நல்லா அது என்ன பேருன்னு தெரியல, அனகொண்டா மாதிரி நல்ல பெரிய பாம்பு. அது வந்து போயெல்லாம் இறை தேடாதான், அது கிட்ட வர்ற இறையதான் அது சாப்பிட்டுக்கும். அப்படி அதுக்கு இறை வரல அப்படின்னா அது அந்த அன்னைக்கு பட்டினி தான். அது போலதான் அவரும் இருப்பாரு. இது வந்து ஒரு குரு, ஒரு 26 குரு அப்படின்னு 25-26 குரு யார் யாரு இந்த இயற்கையில அப்படின்னு சொல்லி ஒரு அவந்தி பிராமணான்னு ஒரு கதை வரும். அதுல வந்து அவர் சொல்லுவாரு, அதுல ஒரு குரு வந்து இந்த பாம்பு கிட்ட இருந்து கத்துக்கணும். என்ன கத்துக்கணும்னா, தானா தேடி வர்ற விஷயங்களை எடுத்துக்கங்க, நம்மளா தேடி போறதை விட அதுவா வர்ற விஷயங்களை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேராசை கூடாது, அதான் இந்த காமம் பேராசை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கறக்காக. சோ அந்த கதையில பாத்தீங்கன்னா அவரு வந்து ரொம்ப அமைதியா இருப்பாரு, யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. ஒரு முறை வந்து இந்த நரபலி குடுக்கறதுக்கு தேவையான ஆள் கிடைக்காம அந்த ஒரு கொள்ளையர்கள் கூட்டம் இருக்கும். அப்ப இவரு பரத மகாராஜ் வந்து ஜடபரதரா, அவர் பேரு அப்ப ஜடபரத், ஜடம் மாதிரி இருப்பாராம், யாருக்கிட்டையும் பேசாம அந்த மாதிரி ஜடம் மாதிரி இருப்பாரு. அவருக்கு அவங்க கூட இருக்கிற உறவினர்களே, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே வந்து வேலை பயங்கரமா வாங்கி கொடுமைப்படுத்துறது, பழைய சாதம் இல்ல புழு வந்த சாதம் அந்த மாதிரிதான் போடுறது, எதுவுமே சொல்ல மாட்டார். எது கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுக்குவாரு. இது பகவானோட அனுகிரகத்துலதான் வந்திருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி மனசார ஏத்துக்குவாரு. அந்த அளவுக்கு அவர் தெளிவா இருந்தாரு. அது செல்ஃப் ரியலைஸ்டுன்னு சொல்லுவாங்க, ஆத்ம ஞானம் விஞ்ஞானம் உடையவர், பிரம்ம தத்துவம் அறிஞ்சவர். சோ பகவான் பக்தி கொண்டவர் இல்லையா? அப்ப அவரு வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க நரபலிக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை புடிச்சிட்டு போயிருவாங்க. இவரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, எல்லாமே பகவானோட ஏற்பாடுன்னு நினைச்சிட்டு விட்டுருவாரு. இவரை குளிக்க வச்சு, இவருக்கு புது சட்டையெல்லாம் போட்டு விட்டு
நல்லா என்னென்ன பண்ணணுமோ திருநீர் குங்குமம் அந்த காலத்துல என்ன அந்த மாதிரி இருந்ததோ அதெல்லாம் பூசி விட்டு அவருக்கு மாலை போட்டு விட்டு அலங்காரம் பண்ணி அவரை வந்து அந்த கழுத்தை படுக்க வச்சு வெட்டுறதுக்கு இது அருவாள் எடுப்பாங்க. அப்ப ஒரு சிறந்த பக்தனான ஜடபரதனுக்கு இப்படி ஒரு பாவத்தை செய்யறாங்கிற கோவத்துல கொந்தளிச்சு காளி மாதா துர்கை அம்மா கோவப்பட்டு அந்த சிலையில இருந்து உருவம் எடுத்து அதே அருவாளை வாங்கி எல்லாத்தையும் வெட்டி கொன்றுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு இப்போ சிவபெருமான் ஆகட்டும், பார்வதி தேவி ஆகட்டும், காளி தேவியோட ஒரு உருவம் தானே ரூபம் தானே துர்கை, காளி, பார்வதி இவங்க எல்லாருமே. சோ அவங்களாகட்டும் இவங்க எல்லாருமே பகவானோட பக்தர்கள் தான், கிருஷ்ண பகவானோட பக்தர்கள். அவங்களோட நோக்கம் என்னன்னா நம்ம எல்லாத்தையுமே கிருஷ்ண பக்தர்களா கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். பத்ம புராணத்திலேயே சிவபெருமான் இததான் பேசுவார் இல்லையா. ஆனா அந்த அந்த பக்தர்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக இவங்க சில வேலைகள் செய்வாங்க. என்னன்னா நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தா நம்ம வந்து அப்பனாவது பகவானை நினைப்போம் இல்லையா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்படும் போதுதான் பகவான் இன்னும் அதிகமா கும்பிடுறது, கோயில்களுக்கு போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதே வந்து நம்மளுக்கு கஷ்டம் இல்ல, நல்லாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னா மறந்துடுவாங்க. நான் உங்களுக்கு இத இன்னொரு முறை ஒரு உதாரணம் சொன்னேன்னு நினைக்கிறேன். சொர்க்கலோகத்துல வந்து பக்தி எல்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. சொர்க்கலோகத்துல என்ன இல்ல, எல்லாமே இருக்கு. இப்ப இங்கேயே பூலோகத்திலேயே சொர்க்கலோகம் மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா யாரு பக்தி பண்ணுவாங்க? அவங்களுக்கு அது நேரமே ஒதுக்க மாட்டாங்க. சில பேர் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் பல பேர் வந்து அந்த இச்சையால அந்த பேரின்பம் கிடைக்கிறதுனால அதுல மயங்கி அவங்க அதுலயே வாழ்க்கைய வந்து வாழ்க்கையை ஆக்சுவலா தொலைச்சிடுறாங்க. பட் அதுல அந்த வாழ்க்கைய வாழ்ந்து இன்பம் பெறோம் அப்படின்னு நினைச்சு இது பண்றாங்க. இதுக்கு ஒரு உவமை கூட சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு தேனை வந்து இப்படி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்பூன் தேனுக்கு ஒரு சுளுக்குன்னு ஒரு அடி கொடுக்குறாங்க. திருப்பி ஒரு ஸ்பூன் தேனுக்கு வந்து இன்னொரு அடி. அப்படி இருக்கும்போது நீங்க இன்பத்தை அனுபவிக்கிறீங்க. அந்த இன்பத்தை அனுபவிச்ச உடனே ஒரு துன்பம் வருது. திருப்பி நீங்க இன்பத்தை வேணும்னு அனுபவிக்கிறீங்க, திருப்பி துன்பம் வருது. இதுதான் பௌதீக லோகம். துக்காலயம் அசாஸ்வதம்னு கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா. 8வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்துல வருது. அப்ப ஒரு முறை வந்து அந்த ஜடபரத் காப்பாத்தப்பட்டாரு, அது முடிஞ்சது. இப்ப ஒரு முறை வந்து ஒரு கதை இருக்கு, இது ஒரு புராணத்துலதான் வரும். ஒரு ஆள் வந்து வேகமா ஓடி வரான், புலி துரத்துதுன்னு சொல்லிட்டு. இப்ப வேகமா ஓடி வந்து ஒரு மரத்து மேல ஏறிடுறான். புலி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்ப அந்த மரத்துல வந்து ஒரு பாம்பு சுத்தி இருக்கு. அந்த பாம்பு வந்து இவனை நெருங்க வருது. அப்புறம் ஒரு எலி வேற ஒரு கிளையில உட்காந்து, இவன் புடிச்சிட்டு இருக்க கிளையில அது உட்கார்ந்து அரிச்சுக்கிட்டு வருது. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளையும் உடைஞ்சு உழுக போகுது. அப்படி விழுந்தா அவன் கிணத்துக்குள்ள விழுவான். கிணத்துக்குள்ள ஒரு முதலை இருக்கு. கிணத்துக்குள்ள விழுந்தாலே அவனுக்கு உயிருக்கு ஆபத்து. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு முதலையும் இருக்கு. அப்ப எப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கான்னு பாத்துக்கங்க. அவனோட விதி வந்து முடிய போகுதுங்கிறது உறுதியா தெரியுது. கூடிய சீக்கிரத்துல அவன் வாழ்க்கை முடிய போகுதுன்னு தெரியுது. அதே சமயத்துல மேல கிளையில இருந்து தேன் கூடு இருக்கு. அந்த தேன் கூட்டுல தேன் வந்து சொட்டுது. அந்த தேன் வந்து இவனோட இப்படி அண்ணாந்து பாக்குறான். அந்த தேன் சொட்டவும் இவன் நாக்க வெளியில நீட்டு அந்த தேனை ருசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது சொட்டுச்சுன்னா அதை நக்கி சாப்பிட்றதுக்காக. அப்போ இவ்ளோ விஷயங்கள் கீழே போய்கிட்டு இருக்கு. ஆனா அவனுக்கு எது முக்கியமா இருந்திருக்கு பாருங்களேன். அந்த ஒரு ஸ்வல்ப சந்தோஷம், அந்த இத்தினூண்டு பிளிக்கரிங் ஹாப்பினஸ், அது எவ்வளவு செகண்ட் இருந்துட போகுது. நாக்குல படும்போது அந்த ஒரு ருசி இருக்கும். தொண்டையில போச்சுனாலே அவ்வளவுதான், மறந்து போயிரும். அதனோட ருசி கூட நமக்கு மறந்துடும். அவ்வளவுதான். அது உள்ள போகுது, அப்படியே வயிற்றுக்குள்ள போகுது, சுத்தமா நம்மளுக்கு போயிருது இல்லையா. அந்த டேஸ்டே மறந்துருது. கீழே புலி இருக்கு, அங்க அந்த பக்கம் விழுந்தாலும் அவன் புலி அடிச்சு செத்து போயிடுவான். அப்படியே அதுலயே தொங்கிட்டு இருந்தாலும் பாம்பு கடிச்சு செத்துருவான். அப்படி பாம்பும் ஒண்ணும் செய்யல, புலியும் ஒண்ணும் செய்யலனாலும் அந்த கிளையே உடைய போகுது. ஏன்னா அந்த எலி வந்து அரிச்சிட்டு வருது.
சரி அப்படிதான் கீழே விழுந்து ஏதாவது தப்பிப்பான்னா இல்ல, அது கிணறு, அது கிணத்துக்குள்ள விழுந்து சரி அதுலனாவது நீச்சல் அடிச்சு அந்த பக்கமா போவான்னா கிடையாது. அதுல ஒரு முதலை. இவ்வளவு விஷயத்துல அந்த ஒரு சொட்டு தேனுக்காக இவன் வாயை திறந்து காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இல்ல வாழ்க்கையிலன்னு பாருங்க. இது வந்து ஒரு உவமையா கொடுக்கப்பட்ட கதை இது. அந்த எலி வந்து டே அண்ட் நைட் எவ்ரிடே நம்மளுக்கு வந்து நாட்கள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உதாரணம் சொல்றது. அப்புறம் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பௌதிக லோகம் இருக்கு இல்லையா, அது ஒரு புலி மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு உவமையை கம்பேர் பண்ணி இந்த கதை சொல்லப்பட்டது. சோ இவ்வளவு சீரியஸான இடத்துலயே நம்ம வந்து இப்ப வாழ்க்கையில பௌதிக லோகத்துல எல்லாருமே இருக்கோம். நம்மளோட வாழ்க்கை வந்து மொத்தமாவே மேக்சிமம் 100 வயசு தான் அப்படின்னா எல்லாரும் 100 வயசு வாழ்றது கிடையாதுன்னு நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கை என்னைக்கு வேணா எப்ப வேணா போகலாம் நமக்கு தெரியும். நம்ம வாழ்ற வாழ்க்கை அதனோட சௌகரியம் எப்ப வேணா போகலாம். நம்மளோட ஆயுட்காலம் எப்ப வேணா முடியலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனைகள் வேணாலும் வரலாம். சந்தோஷம்ங்கிறது விடுங்க, அது வந்து வந்து அது அது பாட்டுக்கு வந்து போகும். நம்மளோட கர்ம புண்ணிய கர்மத்துக்கு பலனா அது வந்து போகும். அதுக்கு நம்ம ஒண்ணும் தேட வேண்டாம். அதே மாதிரிதான் நம்மளுக்கு துன்பமும் தேட வேண்டாம், அதுவா வந்து போகும். ஆனா நம்மளுக்கு அந்த அறியாமையிலிருந்து வெளியில வரல, ஆன்மீக அறியாமை இல்லாம இருந்தோம், ஆன்மீக அறிவு இல்லாம ஆன்மீக அறியாமையில இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரிதான் அந்த மனுஷன் மாதிரி அற்ப சந்தோஷத்துக்காக நம்ம எவ்வளவோ ஒரு வாழ்க்கையோட விபத்துகளை சந்திக்கிறதுக்கு வெயிட் அதாவது விபத்துகள் ரெடியா இருக்கு. பதம் பதம்னா விபத்தம் அப்படின்னு ஒரு பகவதம்ல ஒவ்வொரு அடியும், பௌதிக லோகத்துல ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு பதமும், ஒவ்வொரு அடியும் விபத்தம், விபத்துக்குள்ள எப்படி சொல்றதுன்னா ரிஸ்கியானது, டேஞ்சர், அபாயகரமானது, எப்ப வேணா என்ன வேணா நடக்கும். அதுதான் இந்த பௌதிக லோகம். ஆனாலும் இங்க நம்ம அந்த அற்ப சந்தோஷம், அந்த சின்ன தேனுக்காக, அந்த நாக்கு ருசிக்காக சில தவறுகள் செய்யறோம் இல்லையா? உதாரணம் வந்து மாமிசம் சாப்பிடுறது, இல்ல மது அருந்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். சேவான்முகே ஜிவ்வாது, அந்த நாக்குல இருந்துதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதான். முக்கியமா நம்மளுக்கு பக்தி வரணும்னா நம்ம நாக்க வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நம்ம நேத்திக்கும் கூட பார்த்தோம்ல, கோஸ்வாமி கோதாசன் 2 விஷயம் இருக்கு, 2 பேர் இருக்காங்க. நம்மளும் கோஸ்வாமி ஆகலாம். அப்படி கோஸ்வாமி நம்ம ஆகலைன்னா நம்ம எல்லாம் கோதாசன் அப்படின்னு சொல்றாரு பிரபுபாத். தாசன்னா சேவகன்னு தெரியும். கோ அப்படின்னா இந்திரியங்கள், அந்த புலன்கள். புலனுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டவன் ஆயிட்டோம் அப்படின்னா கோதாசன். புலன் நம்மளோட கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா நம்ம கோஸ்வாமி. அதுக்கு 6 கோஸ்வாமிகள் இருக்காங்க அப்படின்னு நேத்து பார்த்தோம் இல்லையா? விருந்தாவன்ல 6 கோஸ்வாமிகள் புஸ்தகம் எல்லாம் எழுதி டாப் மோஸ்ட் பக்தி எப்படி பண்ணணும், ஆத்ம விஞ்ஞானம் என்ன, பக்தி எப்படி பண்ணணுங்கிறதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பக்தி உபதேசாமிர்தா, அந்த மாதிரி பல புஸ்தகங்களை எழுதினாங்கன்னு நம்ம பார்த்தோம். சோ இது என்னது, ஆகார சுத்தோ சத்வ சித்தி. நம்ம சாப்பிடுற ஆகாரம் வந்து சுத்தமா இருந்தா தான் நம்ம வந்து சத்துவ குணத்துல நம்மளுக்கு இருப்போம். அதே மாதிரி நம்மளுக்கு ஞானமும் கிடைக்கும். சத்துவ குணத்துல இருந்தா தான் ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு நம்ம ஈகரா இருப்போமா. அது எதை பத்தி வேணாலும் இருக்கட்டும், பௌதீகமோ ஆன்மீகமோ. முக்கியமா நம்ம சத்துவ குணத்துல இருந்தோம்னாலே ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு ஃபுல் சான்சஸ் இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமகுணம். உணவுகள்ல கூட இருக்கு, எந்தெந்த குணத்துல இருக்கு இந்த உணவு, அது சாப்பிடலாமா. வெங்காயம் பூண்டு வந்து தமோ குணத்துல இருக்கு, அதனாலதான் நம்ம அவாய்ட் பண்றோம். அதை சாப்பிடும்போது நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாரும் எல்லா நேரங்கள்லயும் சத்துவ குணத்துல இருக்கிறது கிடையாது. அப்ப முடிஞ்ச அளவுக்கு சத்துவ குணத்துல இருக்கிற விஷயங்கள்ல நம்ம ஈடுபாடு செலுத்தணும். உதாரணத்துக்கு சத்துவ குணத்துல இருக்கிற உணவுகளை சாப்பிடுறது, நார்ச்சத்து, ஊட்டச்சத்து, நல்ல ஜூசியா, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா புதுசா செஞ்ச சாப்பாடை சாப்பிடுறது. அதே மாதிரி சத்துவ குணத்துல இருக்கிற புஸ்தகங்களை படிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை கேட்கறது.
நம்ம பகவானோட பிரசாதத்தை, அதாவது வீட்டுல செய்யறது நார்மலா வெறும் சிம்பிளா செய்யற உணவுகளையே நம்ம நெய்வேத்தியம் பண்ணிட்டு, வெங்காயம் பூண்டு இல்லாத உணவுகள், மாமிசம் இல்லாத உணவுகளை சிம்பிளா நெய்வேத்தியம் பண்ணிட்டு பகவானுக்கு அதை நம்ம சாப்பிட்டாலே நாக்கு கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிரும். வாச்சோ வேகம் மனசக குரோத வேகம் ஜிவ்வ வேகம் உத்தர உபஸ்த வேகம்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதுல வாச்சோ வேகம், நம்மளுக்கு எல்லா 6 வகையான தூண்டுதல்கள் இருக்கு. பேசணும், நம்ம பேசுறத கேட்கணும், மத்தவங்கன்னு நம்ம பேசணும்னு துடிப்போம். வாச்சோ வேகம். மனசக குரோத வேகம், கோபம் தூண்டுதல் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் ஜிவ்வ வேகம், வாச்சோ வேகம், மனசக குரோத வேகம், ஜிவ்வ வேகம். நம்மளுக்கு அந்த மனசக குரோத வேகம்ல மனசும் அந்த அட்ஜஸ்ட கொடுக்கும், அந்த தூண்டுதலை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வயிறு, அதுக்கப்புறம் நாக்கு, அதுக்கப்புறம் அந்த பாலுறுப்பு. மொத்தம் 6 விஷயங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா இதெல்லாமே 6 ஒரு நேர்கோட்டுல வருது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? 6ல இந்த 3 விஷயங்கள் நம்மளே பார்க்க முடியுது ஒரு நேர்கோட்டுல வர்றது. எப்படி? நாக்கு, வயிறு, அதுக்கப்புறம் பாலுறுப்பு. இது 3 ஒரே நேர்கோட்டுல வருதான். சோ இத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நாக்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். நாக்க கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஹரிநாமத்தை சொல்றது, பகவான் நாமத்தை பத்தி பேசுறது, கேக்குறது, இதெல்லாம் நாக்கு மூலியமா அத பண்ணலாம். பேசுறது, பகவானை பத்தி சுத்த சத்துவத்துல இருக்கிற விஷயங்களை பேசுறது. நெய்வேத்தியம் பண்ண இத சாப்பிடுறது இல்லையா? அந்த நாக்க இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். மனச அதே மாதிரிதான் இந்த விஷயங்கள்ல ஒரு நிலைப்படுத்தி செலுத்துறது. வயிறுக்கு பிரசாதத்தை கொடுக்கறது, பாலுறுப்பு கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். இத பண்ணாலே அது அடங்கிரும் அப்படிங்கிறாங்க ஆச்சாரியர்கள். சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கத்துக்க வேண்டியது இல்லையா? சோ சத்திரியர், பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர், இத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வர்ணாசிரம தர்மத்துல இத்தனை வர்ணங்கள் இருக்கு, 4 வர்ணங்கள். சதுர்வர்ணம் மயாசிருஷ்டம் குணகர்மாக விபாகஷா. பிறப்பு மூலியமா இந்த வர்ணங்களை நிர்ணயிக்கப்படல. கிருஷ்ணர் சொல்றார், பிறப்பு மூலியமா இந்த வர்ணங்கள் நிர்ணயிக்கப்படல. அப்புறம் என்னத்து மூலியமானா குணகர்மாக விபாகஷா, குணங்கள் மூலியமா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறது பொறுத்து. பிறப்புல பிராமணனா இருக்கலாம், அப்பா பிராமணனா இருக்கலாம், பிள்ளை பிராமணனா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. குணத்துலதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம பக்தன்னு சொல்லிக்கலாம், ஆனா பக்தனுக்கு உண்டான அடையாளங்களே இல்ல அப்படின்னா அப்புறம் பக்தன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமும் இல்ல. சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாங்களா? 32. இதை யாரு படிக்க விரும்புறீங்க? படிங்க. கிளியரா தான் இருக்குங்க மாதாஜி, படிங்க படிங்க. வழிவரும் நூல் வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தில் கதவுகளை கொண்டிருந்ததால் அவற்றை விடுகின்றன. இப்போது நாம் நன்மையிலும் காலத்தினை உலகில் கிருஷ்ணன் கண்டிக்கிறார். பஞ்சங்களும் இது போன்ற வார்த்தைகள் தனக்குரிய கடமையை அகற்ற அயோசையை கடைபிடிக்க விரும்பினால் ஒன்றார். போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் சத்திரியன் அயோசையை கடைபிடிக்க போவதாக கூறினார். அது உங்களுக்கு தந்தையும் ஏற்றப்பட்ட கூறப்பட்டவர்கள்.
அனுபவி கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. சோ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. என்னன்னா அர்ஜுனன் வந்து போர் பண்றதுக்கு தயாரா இல்ல. அது காரணம் என்னன்னா உடல் சார்ந்த விஷயத்துல அவன் இன்னும் பற்றோட இருக்கிறதா பாக்குறோம். அவன் இன்னும் அறியாமையில தான் இருக்கான். இக்னோரன்ஸ், இன்னும் அறியாமையில தான் இருக்கான். சோ பகவான் வந்து தெளிவுபடுத்துறாரு. ஒரு 11வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு ஆத்ம ஞானத்தை கொடுத்து. அதை இனி அப்ளை பண்ணணும். அப்ப இன்னும் அவருக்கு சில விஷயங்களை இன்னும் கத்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. இதுக்கப்புறம் கர்ம யோகம், ஞான யோகம், அதுக்கப்புறம் பக்தி யோகம் நடுவுல வரும். 6 சாப்டர்னு சொன்னோம் இல்லையா? 18 அத்தியாயங்கள் பகவத்கீதையில இருக்க. முதல் 6 கர்ம யோகம், நடுவுல பக்தி யோகம், நடுவுல இருக்க 6 சாப்டர்ஸ். அதுக்கப்புறம் கடைசி 6 அத்தியாயங்கள் வந்து ஞான யோகத்தை பத்தி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம். சோ இதுல பிரபுபாதர் சொல்றாரு, விளக்குறாரு. போன ஸ்லோகத்திலயும் சரி, இந்த ஸ்லோகத்திலயும் சரி, அதாவது சத்திரியர்கள் வந்து போர் புரியறது, எதிரிகளை எதிர்த்து போராடுறது, இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான விஷயம். இதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ சென்டிமெண்ட் பாக்குறதுக்கோ இடமே கிடையாது. அவங்க இறங்கி செஞ்சுதான் ஆகணும். இதுல கருணை பார்த்துட்டு இருந்தா அதர்மவாதிகள் தலை தூக்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மக்களும் தவறான தலைவர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அவங்களோட வாழ்க்கை வீணா போயிரும். அப்ப யாருமே பக்தி பண்ண மாட்டாங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு தாழ்ந்த குலத்துக்கு, தாழ்ந்த குலம் கிடையாது, தாழ்ந்த பிறப்புக்கு தள்ளப்படுவாங்க. அடுத்த பிறவியில வந்து நரகத்துல பிறக்கலாம், இல்ல நரக வாழ்க்கையில பிறக்கலாம், இல்ல மனுஷனாவே பிறந்து நரகத்தை அனுபவிக்கலாம், இல்ல ஏதோ ஒரு மிருகமா கொடூரமான ஒரு ஒரு ஜீவாலாம் பிறக்கலாம், ஒரு உடலா, ஏதோ ஒரு உடல்ல. இப்போ சத்திரியர்களுக்கு வந்து அந்த போர் புரியறதுதான் அவங்களோட வேலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த கர்மா வருமானா வராது. எப்படி வராதுன்னா அவங்க வந்து சரியான வேலையை செய்யறாங்க. எப்ப கர்மா வரும்னா நம்மளோட வேலை என்னமோ, நம்மளோட டியூட்டி, ஆக்குபேஷனல் டியூட்டி. இப்ப தண்ணிக்கு நம்ம நேத்திக்கு உதாரணம் பார்த்தோம் இல்லைங்களா? தண்ணியோட வேலை தாகத்தை தணிக்கிறது, தண்ணியோட தன்மை. சர்க்கரையோட தன்மை இனிப்பா இருக்கிறது, உப்போட தன்மை உப்பு கரிக்கிறது. இந்த விஷயங்கள்ல இருந்து பிரிக்கப்பட்ட அதனோட ஒரு வேலையை அது செய்யலன்னு அர்த்தம். அதுதான் ஸ்வதர்மம். நம்மளோட சுய தர்மம், ஸ்வதர்மம்னா என்ன அப்படின்னா சனாதன தர்மம் தான் சுய தர்மம், ஸ்வதர்மம்னு சொல்றோம். தர்ம வழியில நம்ம போகல அப்படின்னாலே பிரச்சனை. நம்ம அறியாமையில இருந்தோம்னா தர்ம வழியில போக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தர்மம்னா என்னன்னே தெரியல. அதுக்குதான் பகவத்கீதையில அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. மகாபாரதம்ங்கிறது ஏன் எழுதினாரு வியாசதேவர் அப்படின்னா, பெரிய பெரிய புராணங்கள் உபனிஷதர்கள்லாம் பெரிய யோகிகள் ரிஷிகள் எல்லாம் கடகடன் படிச்சிருவாங்க. படிக்கிறாங்களோ ஒரு தடவை கேட்டாலே அவங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ஸ்மிருதி ஸ்ருத்தின்னு சொல்லுவாங்க. ஸ்ருத்தினா கேட்டு படிச்சிடுறது வேதங்களை, ஸ்மிருத்தினா ஞாபகத்திலேயே படிச்சிடுறது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. கலியுகத்துல எல்லாம் மந்த புத்தியில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க சாஸ்திரத்துல. அப்ப நம்ம மந்த புத்தியில இருக்கிற போது எளிமையான விஷயங்களை சொல்லி எளிமையா சொல்லணும். அதையும் எளிமையான புஸ்தகங்களை கொடுத்து, படிக்க தெரியாது நமக்கு அப்பவும், படிச்சாலும் கரெக்டான அர்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டோம். இப்ப ஆச்சாரியர்கள் வந்து பெரிய பெரிய பக்தர்களே வந்து ஆச்சாரியர்களா வைகுந்தத்துல இருந்து வந்து பிறக்குறாங்க. பிறந்து அந்த எளிமையான புஸ்தகங்களை எழுதி கொடுத்து அதை வந்து எளிமையாவும் நம்மளுக்கு விளக்கறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதுல நம்ம அதைய எடுத்து நம்ம நம்ம வாழ்க்கையில வழி நடத்தினோம்னா, நம்ம அதே மாதிரி மத்தவங்களுக்கு சொல்லும் போது எல்லாருமே தர்ம வழியில போகும்போது பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிரும், அசம்பாவிதங்கள் குறைய ஆரம்பிச்சிரும். இப்ப ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்னு பாக்குறோம். அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்னா அந்த மிருகங்களை எல்லாம் வதம் செய்யறாங்க இல்லையா? அதுதான் கசாப்பு கடை, கசாப்பு கூடங்கள் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் ஒரு அதர்மமான ஒரு விஷயம். மதம்ங்கிற பேர்ல சில பேர் செய்யறாங்க.
ஒரு உயிரை கொல்றதுங்கிறது அதர்மம் தான். இதுல வந்து மதம் வேதம் படிக்கணுங்கிறது இல்ல, ஒரு காமன் சென்ஸ். தவறு தானே? அதுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி இருக்கும், பிறக்குது, இறக்குது, நடுவுல வளருது, குழந்தை பெத்துக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். அது பாக்குறதுக்கு வேணா குட்டியா இருக்கலாம், அதுக்காக அதை கொள்ளலாமா? வீட்டுல நாய் வளர்த்துறாங்க, பூனை வளர்த்துறாங்க, அதை கொன்னு சாப்பிடுறாங்களான்னா கிடையாது, அது குழந்தைங்கிறாங்க. அதே வீட்டுல ரோட்ல போற பசுமாடாகட்டும் இல்ல ஆடாகட்டும் அதை கொன்னு சாப்பிடலாங்கிறாங்க. என்ன வித்தியாசம்னு தெரியல. இதுக்கு ஆத்மா இல்லையா, இல்ல அதுக்கு ஆத்மா இருக்குதா, இல்ல என்ன அர்த்தத்துல பண்றாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியல, ஏன்னா அறியாமையில இருக்காங்க. சோ அறியாமையில இருக்கிறதுனால தர்ம வழியில போறதில்ல, தர்ம வழியில போகாதனால பாவங்கள்ல ஈடுபடுறோம், பாவங்கள்ல ஈடுபடுறதுனால நம்ம வீழ்ச்சி அடைகிறோம். நம்மளோட டியூட்டி, நம்மளோட ரிலீஜியஸ் டியூட்டி என்னவோ, நம்மளோட ஸ்வதர்மம் என்னவோ அதை நம்ம செய்யல அப்படின்னா அது பாவம், பாவ செயலாயிருது. செய்யாம இருந்தாலும் பாவம். இப்ப செஞ்சாதான் பாவம்னு இல்ல, செய்யாம இருக்கிறதும் பாவம் தான். அப்ப அர்ஜுனன் வந்து போர் செஞ்சா பாவம் கிடையாது, ஏன்னா அதுதான் அவனோட ஸ்வதர்மம். சத்திரியனோட ஸ்வதர்மம் போர் புரியறது, அதர்மவாதிகளை விளக்குறது, இந்த உலகத்திலிருந்து, பூலோகத்திலிருந்து, பூமியில இருந்து, பூமி பாரத்தை குறைக்கிறது. ஆனா அதை செய்யல. அவன் சொந்தக்காரங்க தானே, அண்ணன் தம்பிங்க தானே, ஆச்சாரியர்கள் தானே, தாத்தா தானே, பாட்டன் தானேன்னு சொல்லிட்டு விட்டான்னா அது அந்த அதர்மம் கண்டினியூ ஆக போகுது. தொடர்ந்து அது தொடர்ந்து நடக்கும் போது இன்னும் வந்து இப்பவே வந்து மரத்தை வெட்டுறாங்க, கசாப்பு கூடங்கள் இருக்கு, அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு நிறைய பேர் போர் பண்ணிட்டு வர்றாங்க, நம்ம பாக்குறோம். ரொம்ப சாந்தமா தான் பண்ணிட்டு வர்றாங்க, ரொம்ப போராட்டம்னா ரொம்ப வக்ரமா எல்லாம் யாரும் உக்ரமா பண்றது இல்ல, அமைதியான முறையில தான் பண்ணிட்டு வர்றாங்க. கிரீன் ஹவுஸ், அந்த கேஸ், இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், கெமிக்கல் எமிஷன், கார்பன் எமிஷன், நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க மக்கள். அத பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க. சில பேர் அரசியல் ரீதியா அதை தடுக்கிறாங்க, பண்றத மறைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம எதுவும் முயற்சி செய்யறது இல்ல, அதுல போறது இல்ல, நம்ம வேலையை நம்ம பாக்கலாம்னு விட்டுறோம். நம்ம சின்னதா நம்ம வீட்டுல இருந்தே நம்ம வேலையை பண்ணாலே போதும், அந்த ஸ்வதர்மத்தை பண்ணாலே போதும். ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ்னு நம்ம பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டு ஹரிநாமத்தை சொல்லிட்டு பகவானை பத்தி கேட்டுட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண உணவுகளை சாப்பிட்டு பிரசாதமா சாப்பிட்டு இருந்தாலே போதும். சோ அர்ஜுனனுக்கு சொல்லப்படுற கருத்து என்னன்னா, இப்ப நீ இங்க போர் பண்ற சத்திரியர்கள் எல்லாருமே என்ன ஆகுறாங்க, இறந்தா சொர்க்கலோகத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க உயிரையே தியாகம் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக. ரெண்டு சைடுமே தான், அது இவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, அவங்க போர் புரியறது தான் அவங்களோட ஸ்வதர்மம்ங்கிறதுனால அவங்க தர்மத்துக்கு வந்தாலும் சரி, அதர்மத்துக்கு வந்தாலும் சரி, அவங்க இறந்தாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போய் கொஞ்ச காலம் அனுபவிப்பாங்க சந்தோஷத்தை, அது தடுக்க முடியாது. என்ன தர்ம வழியில போகும்போது அவங்களோட பலன் பல மடங்கு ஆகுது, அதர்ம வழிங்கும் போது ஒரு சின்னதா தான் முடியுது, சின்ன பலன் மட்டும் கிடைக்குது. ஏன்னா அவங்க ஸ்டில் அவங்க வந்து உயிரை விட்டாங்க இல்லையா, அதனால. அப்ப அர்ஜுனன் வந்து போர்ல உயிரை விட்டான்னா அவனுக்கு சொர்க்கலோகம் கிடைக்கிறது உறுதி. கதவுகள் திறந்து விடுவதால், சொர்க்கலோகத்தின் கதவுகள் திறந்து விடுவதால் அவற்றை பெறும் அரச குலத்தோர் மகிழ்கின்றனர். வலிய வரும் போர் வாய்ப்புகள் இங்க சொல்லப்படுது. எப்படின்னா, ஒரு சத்திரியனுக்கு அழகு என்ன, போர் புரியறது. சத்திரியன்னா சத்ரேயதே அப்படின்னு படிச்சோம் இல்லையா போன ஸ்லோகத்துல. தீமைகள்ல இருந்து பிரஜைகளை வந்து பாதுகாக்கிற வேலைதான் சத்திரியர்களுக்கு. அப்போ அந்த வேலையை செய்யாம நான் வீட்டுக்கு போறேன், இல்ல காட்டுக்கு போறேன், அர்ஜுனன் சொல்லுவான் நான் காட்டுக்கு போயிடுறேன்மா, நான் பிச்சை எடுத்துனாது வாழ்ந்துக்கிறேன், இது ஒரு அழகா ஒரு சத்திரியனுக்குன்னு கேக்குறாரு கிருஷ்ணர். நீ போர் புரிஞ்சு வெற்றி கொண்டேனா உனக்கு பதவி, அரச பதவி, ராஜ வாழ்க்கை நிச்சயம், அதுவே சொர்க்கமாட்டதான் இருக்கும். ஏன்னா அர்ஜுனன் சொன்னான், எனக்கு வந்து ராஜகுலம் வேண்டாம், ராஜ வாழ்க்கை வேண்டாம், இந்த பூலோகம் என்ன எனக்கு 3 லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் எனக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் கொன்னு அந்த ரத்தத்தால, அந்த ரத்தம் படிஞ்ச கரையை படிஞ்ச
ரத்தக்கரை படிஞ்ச அந்த ஆசனத்துல உட்காரணுங்கிறது எனக்கு தேவையில்லை, நான் பிச்சை எடுக்கவே போறேன், நான் காட்டுக்கு போறேங்கிறான். அதுக்குதான் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, நீ போர் புரிஞ்சு வெற்றி பெற்றா உனக்கு ராஜ வாழ்க்கை உண்டு, அதுவும் ஒரு சொர்க்கம் மாதிரிதான் இருக்கும். போர்ல வெற்றி பெறலைனாலும் செத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு, சத்திரியர்கள் போர்ல செத்தாலே அவங்களுக்கும் சொர்க்கலோகம் உண்டு. அப்ப எப்படி பார்த்தாலும் நல்ல வாழ்க்கை தான். ஒண்ணு இங்க இருந்து வாழ்றப்பவும் நல்ல வாழ்க்கை இருக்கு, இல்ல இறந்துட்டாலும் நல்ல வாழ்க்கை, சொர்க்கலோகத்துக்கு போய் அதுக்கு தகுந்த உடலை எடுத்து அங்க போய் சந்தோஷமா வாழ போற அப்படிங்கிறாரு. சோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஸ்வதர்மத்தை பண்ணிட்டோம்னா நம்ம பிரச்சனை இல்லை அப்படிங்கறதுதான் இந்த பாடம் இந்த ஸ்லோகங்கள்ல. எப்படி பார்த்தாலும் சண்டையிலிருந்து விலக அர்ஜுனனுக்கு காரணம் ஏதும் இல்லை. தனது எதிரிகளை வென்றால் அரசை அனுபவிப்பான், போரில் இறந்தாலோ அவனுக்காகவே திறந்திருக்கும் கதவுகளின் மூலம் மேலுலகில் பிரவேசிப்பான். எந்த விதத்தில் பார்த்தாலும் போரிடுவதில் அவனுக்கு நன்மையே இல்லையா, ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. சரி, 33வது ஸ்லோகம். अतच्चेत्त्वम् इमं धर्म्यं संग्रामं न करिष्यसि ततः स्वधर्मं कीर्तिं च हित्वा पापम् अवाप्स्यसि. யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? ஸ்லோகத்தை வேணாலும் படிக்கலாம் தாராளமா, நான் சும்மா படிச்சேன். யாருக்காவது விருப்பம் இருந்தா ஸ்லோகத்தை படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு பொருளுரை படிக்கலாம். படிங்க மாதாஜி. எனவே போரிடமல் என்னும் இந்த தர்மத்தின் கடமையில் ஈடுபடாவிட்ட உன்னுடைய கடமையில் என்ற தவறையானது திறந்த போர்வாரனை ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இது நம்ம இந்த விஷயங்களை தான் நம்ம முன்னத்த பகுதியிலேயே பதத்திலேயே நம்ம விவரமா பேசணும். அந்த கதையை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். அந்த மனுஷன், அந்த புலி, அந்த தேன், அந்த கதை இருக்கு இல்லையா, அதை சொல்லிடுறேன். அதுக்கு அது அலகாரிக்கல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உவமையோட கொடுப்பாங்க. இது ஒரு கற்பனை கதைன்னாலும் அது எதுக்கு இது ஆச்சாரியர்கள் சொல்றாங்கன்னா, இது ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்துர்ல இந்த கதையை சொல்றாரு. நாரத முனியும் புரஞ்சனா அப்படிங்கிற ஒரு கதையா சொல்லுவாரு ராஜாக்கு. அந்த ஸ்ரீமத் பகவதத்துல வரும், அதை நம்ம படிப்போம். அந்த கதை பாத்தீங்கன்னா நார்மல் கதை மாதிரிதான் இருக்கும், ஆனா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆக்சுவலாவே ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரிதான் இதுலயும் ஒரு மனுஷன் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு ரொம்ப கோபமான ஒரு புலி அவனை துரத்துது. அப்ப அவனோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் ஓடுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கதை சில இடங்கள்ல கொஞ்சம் மாறுதலா வரலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அவன் அந்த என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன். அப்ப அவன் என்ன பண்றான், அங்க ஒரு கிணறு இருக்கு, அங்க பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. அவன் போய் டக்குன்னு அந்த மரத்தோட கிளைய புடிச்சுக்கிறான், நான் சொன்ன மாதிரி. அப்ப அவன் அதுல தொங்கிட்டு இருக்கும் போது இங்க
புலி வந்தது இல்லையா, அது வேகமா வந்தது. இவன் அங்க மேல ஏறினோடனே வெயிட் பண்ணுது, இவன் எப்ப விழுவான் இல்ல கீழே இறங்குவான்னு அது கோவத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு, சில இடங்கள்ல நான் பார்த்த இடத்துல வந்து சில இடங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, அந்த பாம்பு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளையில அது சுத்திட்டு வருது பக்கத்துல. இன்னொரு இடங்கள்ல அது தண்ணிக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் ஆபத்து இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் நான் ஒரு எலின்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஆக்சுவலா அது 2 எலி. ஏன்னா நான் சொன்னேன்ல இரவு பகல்னு சொன்னேன் இல்லையா, அதனால 2 எலி, கருப்பு எலி ஒண்ணு, வெள்ளை எலி ஒண்ணு. அது அப்படியே அந்த இத வந்து அரிச்சுக்கிட்டு வருது, அந்த ட்ரங்க, அந்த அந்த கிளைய. அப்ப அந்த இடத்துலதான் இவன் பாக்குறான், அந்த மேல வந்து இன்னொரு கிளையில அந்த தேன் கூடு இருக்கு, தேன் வந்து சொட்டு சொட்டா உளுந்துட்டு இருக்கு. இப்ப இவ்ளோ அமிழ்த்தி மொழியிலயும் அவன் வந்து நாக்க வெளியில விட்டு அந்த தேனை நக்கறக்காக அவன் நாக்க வெளியில விட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் சுத்தி இருக்கிற அபாயங்களை எல்லாம் மறந்துட்டான். அவனோட வாழ்க்கைய எப்படி காப்பாத்திக்கலாம்னு யோசிக்காம இந்த ஒரு சின்ன சந்தோஷம், அந்த அத்தனை விஷயங்கள்லயும் அத்தனை அபாயங்கள்லயும் அந்த சின்ன தேன் துளி வந்து அது அவனை சந்தோஷப்படுத்தும்ல, அதுக்காக அவன் காத்துட்டு இருக்கான். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மனுஷங்கிறது யாருன்னா நம்ம எல்லாம் தான், ஜீவாத்மா. அந்த புலி எது அப்படின்னா இது டைம், காலம் நம்மள வந்து துரத்திட்டு வருது. அந்த காலம் அல்லது டெத், அந்த இறப்புன்னு சொல்றோம் இல்லையா, மிருத்யு, அது வந்து நம்மள துரத்திட்டு வருது. அந்த அந்த என்னது, அந்த வெல்னா கிணறு, அந்த கிணறு தான் வந்து இந்த பௌதீக வாழ்க்கை, இந்த பௌதீக லோகம், இந்த பிரகிருத்தின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பௌதீக லோகம். அந்த பாம்பு வந்து கண்டிப்பா அது ஒரு கால சர்ப்பம், அது மூலியமா இது நிச்சயம், சாவு நிச்சயம் அது கொத்துச்சுன்னா. அதுதான். அப்புறம் அந்த அந்த ட்ரங்க் புடிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அது எப்ப வேணாலும் விழுகலாம். அந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். ஆனா நம்ம புடிச்சிட்டு இருக்கோம், எதையோ புடிச்சிட்டு இருக்கோம். ஒன்னா உறவுகளை புடிச்சிட்டு இருக்கோம், இல்லைன்னா வேலை அது இதுன்னு புடிச்சிட்டு இருக்கோம், இல்ல பதவியை புடிச்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு புடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அது எப்ப வேணாலும் விழுகலாம். கருப்பு வெள்ளை எலிகள் வந்து என்னன்னா இரவு பகல், ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையோட ஆயுள் வந்து குறைஞ்சிட்டு வருது. அந்த ஸ்ரீமத் பகவத்லயும் ஒரு ஸ்லோகம் வரும், சூரியன் வந்து காலையில உதயம் ஆகுது அப்படின்னாலே அதனோட அர்த்தம் என்னன்னா, ஒரு நாள் நம்மளோட ஆயுள் இருந்து ஒரு நாள் கழிஞ்சிருச்சு. அப்ப நீ என்ன பண்ற, உன்னோட வாழ்க்கை, நீ உன்னைய வந்து இந்த சுழற்சியிலிருந்து, பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து வெளியில வர்றதுக்கு நீ என்ன பண்ற அப்படிங்கிற கேள்விக்காக அந்த ஸ்லோகம் வரும். இந்த தேன் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த தற்காலிகமான புலனின்பங்கள் நம்ம அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் அந்த புலனின்பங்கள், தற்காலிகமான புலனின்பங்கள் தான் அந்த தேன். சோ நம்ம அந்த மனுஷன் மாதிரி நம்ம ஜீவாத்மாக்கள் ஆகிய நம்ம இத்தனை விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு. உறவுகள் கூட விட்டுருங்க, நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஓன் டெத்தே நம்மளை துரத்திட்டு வருது. ஒவ்வொரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு நாள் குறையுதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பர்த்டே கொண்டாடுறோம், வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுறோம், ஏதோ ஒரு அனிவர்சரி அது இதுன்னு கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எதை நம்ம மறந்துட்டோம்னா, எப்படி இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில போறது, இந்த கிணத்துல இருந்து, பௌதீக கிணத்துக்குள்ள இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, கால சர்ப்பத்துக்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிறது யோசிக்காம அந்த அறியாமையிலேயே இன்னும் இருக்கும். அப்ப பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவதம் போன்ற அந்த ஞான நூல்கள் படிச்சு நம்ம தெரிஞ்சு அது மூலியமா வாழ்க்கையை நடத்தும் போது, அதனோட அதிகாரப்பூர்வமா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த விஷயங்கள் மூலியமா நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நம்ம ஈஸியா வாழ்க்கைய மேனேஜ் பண்ண முடியுது. சாந்தமா ரொம்ப அமைதியா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். பிரச்சனைகளை வந்து நம்ம எதிர்கொள்றதே விதம் வேற மாதிரி இருக்கும். பௌதிக லோகத்துல வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வரும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான தைரியம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். சோ நான் சொன்ன மாதிரி மகாபாரதத்துல எத்தனையோ புராணங்கள், உபனிஷதர்கள் எழுதின வியாசதேவர் ஏன் மகாபாரதம் எழுதினாருன்னா, கலியுகத்துல மக்கள் வந்து மந்த புத்தியில இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, அத அவங்க போய் கேட்க மாட்டாங்க யாருக்கிட்டையும் அப்படிங்கறதுக்காக அவர் எழுதி வச்சாரு. அவங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு, ஆயுள் சக்தி குறைவு, பிராயண அல்பாயுஷ சபையே,
மந்த புத்தி, அப்புறம் உபதிருதக, எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ்டா இருப்போம், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, டிஸ்டர்பன்ஸோட இருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் நம்ம மைண்ட. இதுதான் இப்படிதான் இருக்கும், கலியுக மக்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லியாச்சு ஸ்லோகத்துல 1.1.10 பாகவதம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? முக்தினா நான் சொல்றது டெம்பரவரி முக்தி எல்லாம் இல்ல, 5 வகையான முக்தி இருக்கு. அந்த முக்தி எல்லாம் நம்ம பேசல. சாயுஜ முக்தி, சாமிப்பிய முக்தி, சாலோக்கிய முக்தி, அதெல்லாம் நமக்கு வேணாம். பெர்மனண்டா நம்மளுக்கு முக்தி வேணும். இங்க திருப்பி பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில நம்ம வரவே கூடாது. இந்த சம்சாரத்துல இருந்து நம்ம வெளியில போயிடணும். இந்த கடல்ல இருந்து மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து வெளியில போகணும்னா பக்தி மட்டும்தான் நம்மள ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் கொடுக்கணும் கலியுக மக்களுக்குன்னு எழுதப்பட்ட மகாபாரதத்துல ஒரு சின்ன பகுதி பகவத்கீதை. அந்த சின்ன பகுதியில வெறும் 700 ஸ்லோகங்கள் 18 அத்தியாயத்துல கவர் ஆகுது. அந்த 700 ஸ்லோகங்கள் வந்து ஒரு எத்தனை, அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு உள்ளேயே பேசி முடிச்சாச்சு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட. ஆனா நம்ம வாழ்க்கை லைஃப் டைமே எடுத்தாலும் நம்மளால படிச்சு அதை வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியுமான்னு முடியாது. அர்ஜுனன் ஏன் அப்ளை பண்ணா அப்படின்னா உடனே சரண் அடைஞ்சிட்டான் கிருஷ்ணர் கிட்ட. சிஷ்யத்தே அஹம்சாதி மாம் துவாம் பிரபன்னம். அதனால கிருஷ்ணர் அவருக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா, குருவா மாறுறாரு, அட்வைஸ் பண்றாரு. ஆனா உன்னோட டிசிஷன், நீ முடிவெடுத்துக்கோ, நான் சொல்றத சொல்லிடுறேன், ஆனா உன்னோட முடிவுன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு பற்றின்மை பாருங்களேன். நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு தொல்லை பண்ணுவோம். நான் சொன்னது செஞ்சியா, என்ன ஆச்சு, ரிசல்ட் ஒர்க் ஆச்சா அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஆனா இவரு வந்து அழகா ஒரு வாழ்க்கை மேன்யூலே கொடுத்துட்டாரு. வாஷிங் மிஷின் வாங்கினா ஒரு மேன்யூல் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பகவத்கீதைங்கிற ஒரு மேன்யூல், எப்படி மனுஷன்னா எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை கொடுத்தாச்சு, ஞானத்தை கொடுத்தாச்சு அர்ஜுனனுக்கு. அவன் சரணடைஞ்சதுனால கொடுத்தாரு. அவன் ஒரு நண்பன், ஒரு பக்தன் அப்படிங்கறதுனால கொடுத்தாரு. கொடுத்தது அவரு அர்ஜுனன் வந்து சரி நான் டெம்பரவரியா லைப்ரரியில பாரோ பண்ணிட்டு வரும், 3 வாரத்துக்கு ஒரு புஸ்தகம்னு பாரோ பண்ணிட்டு வந்து 3 வாரத்துக்கு அப்புறம் கூட திருப்பி கொடுத்துருவோம்ல, அந்த மாதிரி அர்ஜுனன் சரி நான் போர் முடிஞ்சோடனே இதை திருப்பி கொடுத்துறேன் பகவத்கீதைன்னு கொடுக்கல. வாழ்க்கை பூரா அத வந்து அவன் வாழ்ந்தான் பகவத்கீதை சொன்னபடி. பகவானோட பாடல், பகவத்கீதைனா என்ன, கீதைனா பாடல், பகவத்னா பகவான், அவரோட பாடல் தானே பகவத்கீதை. அது சொன்ன அவர் என்ன சொன்னாரோ அதுபடி நடந்துகிட்டான். அதனோட பலனையும் கண்கூட பார்த்தான். அவர் சொன்ன மாதிரி நடந்துகிட்டா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வருது. நான் ஆஸ்திரேலியால இருக்கும்போது ஆபீஸ்ல வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் டெஸ்டிங் அப்படின்னு இருக்கும். அப்ப பிசினஸ் அனலிஸ்டா இருந்தா அதுல ஒரு டெஸ்டிங் ஒரு சின்ன பகுதி, குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணணும், மெயின் டெஸ்டிங்கும் பண்ணணும். அந்த பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். அது வெளியில போறதுக்கு முன்னாடி, பேங்க்ல இருந்து அது விஷயங்கள் வெளியில போறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு தடவை பாத்துக்குவோம். இது இப்படி 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 போட்டிருக்கோம், இந்த மாதிரி வருதா, டேட் கரெக்டா வருதா, இன்ஃபர்மேஷன் வருதா, நம்ம சொன்ன மாதிரி எழுத்துக்கள் கரெக்டா இருக்கா, கலர்ல இருந்து ஃபாண்ட்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு சில டெக்னிக்கல் டீமை வச்சு கோடிங் பண்ணி, டெவலப்பர் வச்சு அதெல்லாம் பண்ணி, அது டெம்ப்ளேட் கொடுத்து அது மாதிரியே வருதான்னு பார்த்து, வரலன்னா திருப்பி மறுபடி பண்ண சொல்லுவோம். சோ இந்த டெஸ்டிங் பண்ணி அது வெளியில வர்றதுக்கு இப்போ என்ன ரிசல்ட் எப்படி கொடுப்போம்னா பாஸ்ட், குவாலிட்டி பாஸ்ட், எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் வந்து மெட் த எக்ஸ்பெக்டேஷன், இல்லைன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட், டிசையர்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மெட், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி தேவையான எதிர்பார்த்த பலன் வந்து கிடைச்சிருச்சு. பலன்னு சொல்லக்கூடாது, ரிசல்ட்டுங்கிறது என்ன, அது ரிசல்ட்னா உங்களுக்கு தெரியும் தானே, என்ன எதிர்பார்த்தமோ அந்த ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம், அதைய க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த கேஸ. அந்த மாதிரி நம்ம பகவத்கீதை சொன்னது மாதிரி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணோம்னா அதனோட ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். பாதி மட்டும் அப்ளை பண்ணா பாதி தான் பார்க்க முடியும். கிருஷ்ணரே சொல்றாரு, நீங்க என்ன எப்படி என்ன வழிபடுறீங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன 10% வழிபட்டீங்கன்னா நான் 10%க்கு ரெசிப்ரோகேட் பண்றேன். ஏ யதாமாம் பிரபத்யத்தே தாம் ஸ்தைவ பஜாமி அகம்.
எந்த அளவுக்கு நீங்க எனக்கு பஜனை பண்றீங்களோ பக்தி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் பலன்களை. ஒண்ணுமே பண்ணலையா, ஒண்ணுமே கொடுக்கல, அப்பவும் கொடுக்குறாரே நம்மளுக்கு. யாருக்கு ஒண்ணும் கொடுக்காம இருக்காரு. எல்லாத்துக்கும் சின்ன வண்டு சின்ன ஒரு குட்டி பூச்சி பன்னிக்குட்டியில இருந்து எல்லாத்துக்குமே எல்லாம் கொடுக்குறாரு. நம்ம தான் வந்து மக்கள் தொகை பெருக்கம்னு சொல்றோம், பத்தலைன்னு சொல்றோம். பேராசை. கிருஷ்ணர் கேட்பாரு, ஐ மீன் அர்ஜுனன் கேட்பான் கிருஷ்ணர் கிட்ட, ஏன் வந்து தெரிஞ்சே பாவ செயல்கள்ல ஈடுபடுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவாரு, காமம். காமம்னா ரொம்ப ஆழமான ஆசையத்தான் காமம்னு சொல்லுவோம். எதிர்பால் கிட்ட வர்றது மட்டும் காமம் கிடையாது. இந்த பேராசை கிரீடுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கும் காமம் தான் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அதனாலதான் அர்ஜுனா ஏன் நாங்க பண்றோம், ஏன் மக்கள் பண்றாங்க அப்படின்னு கேட்பான் அர்ஜுனா. அறியாமையில இருக்கீங்க, நம்ம தர்ம சாஸ்திரத்தை படிச்சு தர்ம வழியில நடக்கிறோம், ஓகே. இல்ல தர்ம சாஸ்திரம் படிச்சு தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஓகே. தர்மம் என்னன்னு தெரிஞ்சும் நம்மளோட தர்மம் சனாதன தர்மம், இது நம்மளோட ஸ்வதர்மம், ஜீவேர ஸ்வரூபஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ், இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் தப்பு பண்றோம் அப்படின்னு கேட்கும்போதுதான் காமம், இட்ஸ் லஸ்ட் ஒன்லி அர்ஜுனான்னு கிருஷ்ணர் சொல்லுவார். அப்ப நம்ம அதுல இருந்து வெளியில வரணும். சரி, நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம், நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா மாதாஜி?